மூளையை செயல்பாடு மந்தமாகறதுக்கு என்னென்ன காரணங்கள், அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா மூளை செயல்பாடு பண்ணுறது நம்ம பால் தயிர் கண்டிப்பாக தவிர்த்துட்டா மூளை செயல்பாடு ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டாவது உடம்பு ஹீட்டு, பாடி ஹீட் ஆச்சுன்னா, ஏன்னா உடம்பினுடைய சூடுகள் பார்த்திங்கன்னா மேலே தான் வரும் இல்லைங்களா. எந்த இதில் நம்ம சூடுபடுத்தினாலும், ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்தினாலோ, ஒரு தண்ணி சூடுபடுத்தினாலோ, எது படுத்தினாலும் நம்மளுடைய சூடுகள் எப்போங்கன்னா மேல் நோக்கி தான் போகுது. பட் மேல் நோக்கி போகிறபோது நம்ம மூளை மேலே தலையில் இருக்கிறனாலையே அது ரொம்ப பாதிக்குது. அப்போ அந்த மூளை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், குளிர்ச்சியை வச்சுக்கிறத பார்த்துக்கணும். அப்போது எண்ணெய் தேய்ச்சி பார்க்குற போது கண்டிப்பாக மூளையினுடைய செயல்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது. வள்ளலார் மூலிகை மையத்தில் தயார் பண்ணக்கூடிய மலர்பானம் மூளை நல்லா சுறுசுறுப்பாக இயக்கக்கூடியது. ஏன்னா ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகமாகிற போது என்ன ஆகுதுன்னா மூளை மந்தமாகுது, அதுவும் ஒரு காரணம். அப்போ அந்த கொலஸ்ட்ராலை எடுக்கிறதுக்கூடிய சக்தி அந்த மலர்பானத்துக்கு இருக்குது. அதே மாதிரி இஞ்சி பூண்டு தேனூருக்கு அந்த வேலை இருக்குது இல்லைங்களா. அதனால தான் நான் காலை இஞ்சி, கடும்பகல், சுக்கு, மாலை, கடுக்காய் 48 நாள் எல்லாத்தையும் சாப்பிட சொல்கிறதுன்னா அந்த கழிவுகள் வெளியே நிற்கிறக்காக. கழிவுகள் வெளியே போனாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா உடம்பு உறுப்புகளும் நல்லா செயல்பட ஆரம்பிச்சிருங்க. அதேமாதிரி ஹேர் ஆயில் இருக்குங்க. இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா காலையில் நைட்டு தலை படுக்கிற போது உச்சந்தலைன்னா உங்கள் தலை கையிலேருந்து எங்கே வைக்கிறீங்களோ இந்த இடத்துல உச்சந்தலைங்க. இந்த உச்சந்தலைக்குமே பின்பக்க பிடரி பகுதிக்குமே நல்லா சூடு வர அரைக்கி விட்டுட்டோம்னா போதுங்க. அரைக்கி விட்டு படுத்திங்கன்னா நல்லா தூக்கம் வந்துடுங்க, நல்லா ஹீட்டெல்லாம் இறங்கிடும்.